ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ஜென்ரல் சயின்ஸில் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியானின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவோட தலைநகர் ஜகார்த்தா. நெக்ஸ்ட் கொஷின், நிலையான பேருந்து திடீரென இயக்கப்படும் போது பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் யாது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு நிலை உரல்மம், அதாவது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் தான் நிலையான பேருந்து திடீரென இயக்கப்படும் போது பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுவதற்கான காரணம். நெக்ஸ்ட் கொஷின், மாறுதிசை மின்னோட்டத்தை குறிப்பிட்ட அலையெனில் உண்டாக்க தேவைப்படும் சுற்று எது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அலைவி, ஆசிலேட்டர் தான் மாறுதிசை மின்னோட்டத்தை குறிப்பிட்ட அலையெனில் உண்டாக்க தேவைப்படும் சுற்று. நெக்ஸ்ட் கொஷின், கூட்டுயிர் அல்லாத, கூட்டுயிர் இல்லாமல் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் பெற்ற பாக்டீரியம் எது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்ட்ரீடியம் தான் கூட்டுயிர் இல்லாத வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் பெற்ற பாக்டீரியம். கூட்டு வாழ்வு அல்லாது சுதந்திரமாக வாழும் பிற பாக்டீரியாக்கள், கிளாஸ்ட்ரீடியம் அல்லாத பிற பாக்டீரியாக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா, அசிட்டோபாக்டர், நாஸ்டாக் மற்றும் அனபீனா. கூட்டுயிர் வாழ்க்கை வாழும் பாக்டீரியாக்கள், கூட்டுயிர் வாழ்க்கையினை எதோட வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகளோட கூட்டுயிர் வாழ்க்கை வாழும் பாக்டீரியாக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம் மற்றும் பிராடி ரைசோபியம். நெக்ஸ்ட் கொஷின், ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிஃபெரல் செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யக்கூடிய செல்கள் எது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செரடோலி செல்கள். செரடோலி செல்கள் தான் ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிஃபெரல் செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யக்கூடிய செல்கள். நெக்ஸ்ட் கொஷின், நிறக்குருடு ஏற்படுவதற்கு காரணம், அதாவது கலர் பிளைண்ட்னஸ் ஏற்படுவதற்கு காரணம் எது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டினாவில் கோன் செல்கள் இல்லாதது தான் நிறக்குருடு கலர் பிளைண்ட்னஸ் ஏற்படுவதற்கு காரணம். ராடு செல்களுக்கு வேறு பெயர் குச்சி செல்கள், கோன் செல்களுக்கு வேறு பெயர் கூம்பு செல்கள். அதாவது ரெட்டினாவில் கூம்பு செல்கள் இல்லாதது தான் நிறக்குருடு ஏற்படுவதற்கான காரணம். நெக்ஸ்ட் கொஷின், பச்சை வீட்டு வாயுக்கள் என்பவை, அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்பவை என்ன பண்ணும் அப்படிங்கிறாங்க. பச்சை வீட்டு வாயுக்கள் என்பவை அகசிவப்பு கதிர்களை உறிஞ்சி அதில் ஓரளவு பூமியை நோக்கி வெளிவிடும். நெக்ஸ்ட் கொஷின், கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த சட்ட திருத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 52வது திருத்த சட்டத்தினால் தான் வந்து கட்சித்தாவல் தடை சட்டமானது இயற்றப்பட்டது. இந்த 52வது திருத்த சட்டம் இயற்றப்பட்டது 1985. 42வது திருத்த சட்டம் இயற்றப்பட்டது 1976. இதில் ஏகப்பட்ட திருத்தங்களை அரசமைப்பில் இருந்து சேர்த்ததுனால இது சிறு அரசமைப்பு என குறிப்பிடும் சட்ட திருத்தம் 42வது திருத்த சட்டம். 62வது திருத்த சட்டம் இயற்றப்பட்டது 1989. இது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருடைய இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுகிறது. 72வது திருத்த சட்டம் 1992 இயற்றப்பட்டது. திரிபுரா சட்டமன்றத்தில் பழங்குடியினருடைய இடஒதுக்கீடு பற்றி இந்த 72வது திருத்த சட்டம் சொல்லுது. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா BR அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 21 மற்றும் 21A ஆகிய சரத்துக்கள் கீழ்கண்ட எந்த உரிமைகளை பேணுவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 மற்றும் 4 தான் கரெக்டு. சரத்து 21 எதை பற்றி குறிப்பிடுதுன்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் பற்றி குறிப்பிடுது. இது வேறு மாதிரியும் சொல்லலாம், வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து 21. நெக்ஸ்ட் சரத்து 21A வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி குறிப்பிடுதுன்னா அடிப்படை கல்விக்கான உரிமை பற்றி குறிப்பிடுது. இது சேர்க்கப்பட்டது 86வது திருத்தச் சட்டம் 2002 மூலம் சேர்க்கப்பட்டது. சரத்து 21A 1950 அரசமைப்பு சட்டம் இயற்றப்படும் போது இல்லை, சேர்க்கப்பட்டது 86வது திருத்தச் சட்டம் 2002 மூலம் தான் வந்து சேர்க்கப்பட்டது. அதாவது அடிப்படை கல்விக்கான உரிமையை பற்றி குறிப்பிடுது. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படை கல்விக்கான உரிமை. ஆரம்ப கல்வியை அடிப்படை உரிமையாக்கியது அப்படின்னு கேட்டாலும் இந்த சரத்து 21A. இது 42வது திருத்தச் சட்டத்தை பற்றி பார்க்கலாம். 42வது திருத்தச் சட்டம் 1976 படி தான் அடிப்படை கடமைகள் பகுதி 4A 51A அப்படிங்கிற சரத்தில் வந்து இணைக்கப்பட்டது. இது வந்து எதை பற்றி குறிப்பிடுதுன்னா 10 கடமைகள், அடிப்படை கடமைகளாக 10 கடமைகளை பற்றி குறிப்பிட்டது. இந்த 10 கடமைகளை பரிந்துரை செய்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி.
இந்த இப்போ தற்போது உள்ள அடிப்படை கடமைகள் 11 கடமைகள். அந்த 11வது கடமையாக இந்திய குடிமகன்களாகிய ஒவ்வொரு பெற்றோர் மற்றும் பாதுகாவலர் தங்களது குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை சேர்த்தது இந்த 86வது சட்டத்திருத்தம் 2002. 86வது சட்டத்திருத்தம் 2002 அது வந்து பார்த்திங்கன்னா 2 இதை சேர்த்துருக்கு. சரத்து 21A 11வது கடமையாக அடிப்படை கடமைகளையும் சேர்த்துருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.